चल जायो ऐसा जीवन, हरि नाम बिना गुरु ध्यान बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवन। पर्वत सुना एक वृक्ष बिना, पर्वत सुना एक वृक्ष बिना, वृक्ष सुना एक पत्र बिना, वृक्ष सुना एक पत्र बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवन। मंदिर सुना एक दीप बिना, मंदिर सुना एक दीप बिना, दीप सुना एक ज्योति बिना, दीप सुना एक ज्योति बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवना। प्रजा सुनी एक राजा बिना, प्रजा सुनी एक राजा बिना, राजा सुना एक धर्म बिना, राजा सुना एक धर्म बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवना। नारी सुना एक पुरुष बिना, नारी सुना एक पुरुष बिना, पुरुष सुना एक पुत्र बिना, पुरुष सुना एक पुत्र बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवना। हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवना, चल जायो ऐसा जीवना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो। कहत कबीरा सुनो भाई साधो, कहत कबीरा सुनो भाई साधो, विश्व सुनाए धर्म बिना, विश्व सुनाए धर्म बिना, हरि नाम बिना गुरु ध्यान बिना, चल जायो ऐसा जीवना। கபீர்தாசருங்கிற மகாத்மா இந்த பாட்டில் சொல்கிறார், ஹரிநாமமும் குரு தியானமும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வியர்த்தம் அப்படிங்கிறார். அதுக்கு பல உதாரணங்கள்லாம் சொல்கிறார். இதில் முதல்ல பர்வத் சுனா ஏக் விருக்ஷ பினா, எப்படி மலை மரம் இல்லாத மலையும் இலை இல்லாத மரமும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காதோ, மொட்டை மரமாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமா? இல்லை, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த ஹரிநாமமும் குரு தியானமும் இல்லைன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது அப்படிங்கிறார். मंदिर सुना एक दीप बिना, दीप सुना एक ज्योति बिना, ஜோதிஷ் இல்லாத தீபமும் கோவிலில் விளக்கு இல்லாத கோவிலும் ஒளி இல்லாத விளக்கும் எப்படி
பிரகாசமா இருக்காதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த பகவான் நாமமும் அந்த குரு பக்தியும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அப்படி பொலிவா இருக்காது அப்படிங்கிறார். प्रजा सुना एक राजा बिना, राजा सुना एक धर्म बिना. ராஜா இல்லாத பிரஜைகள் அதே மாதிரி தர்மம் இல்லாத ராஜா எப்படி ஒழுங்கா இருக்க மாட்டானோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஹரி நாமமும் குரு தியானமும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சரியா போகாது அப்படிங்கிற. அப்புறம் நாரி சுனாயேக்கு புருஷ பினா, புருஷ சுனாயேக்கு புத்திர பினா. எப்படி ஒரு புருஷன் இல்லாத ஸ்திரீ பூர்ணத்துவத்தை அடைய மாட்டாளோ அதே மாதிரி ஒரு புருஷன் இல்லாத ஸ்திரீ புத்திரன் இல்லாத புருஷன் எப்படி பூர்ணத்துவத்தை அடைய மாட்டாலோ அதே மாதிரி அந்த குரு பக்தியும் ஹரிநாமமும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை பூர்ணத்துவத்தை அடையாது அப்படிங்கிற. குருநாத்தாள் பாடுறா, குரு கிருபை இருந்தால்தான் வாழ்க்கை பூர்ணத்துவத்தை அடையும்னு பகவானுமே சொல்றான். குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தயே பூர்ணோகம் பரிபூர்ணோகம் காரணரகித குரு கிருபயா பூர்ணோகம் பரிபூர்ணோகம். இப்படி அந்த ஹரிநாமம் இல்லைன்னா வாழ்க்கை பூர்ணத்துவத்தை அடையாதுன்னு சொல்றார். அந்த ஹரி பகவானுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணுவோம். அஷ்டமஸ்கந்தத்துல வரிசையா மன்வந்தரங்களை பத்தி வர்ணிச்சுட்டு வரார். அதுல தாமச மன்வந்தரத்துல ஹரிணி ஹரிமேதஸ்கிற தம்பதியருக்கு பகவான் ஹரியா பிறந்து கஜேந்திரனை காப்பாத்தினார் அப்படின்னு சொன்ன உடனே பரீட்சித் கேட்கிறார், பாதராயண ஏதத்தே ஸ்ரோதுமிச்சாமகே வயம் ஹரிர்யதா கஜபதிம் கிராஹக்ரஸ்தமமூச்சத் தத்கதா சுமஹத் புண்ணியம் धन्यं त्वस्ययनं शुभं यत्र यत्रोत्तम श्लोको भगवान् गीयते हरिः बादरायण ஏதத்தே. பொதுவா கதை சொல்ற சுகாச்சாரியால் தான் பலஸ்ருதி சொல்லுவார். ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் ஒவ்வொரு பலஸ்ருதி சொல்லுவார். அது அப்படி இருக்க இங்க பரீட்சித்து கஜேந்திர மோட்சத்தினுடைய பலஸ்ருதிய சொல்லி அந்த கஜேந்திர மோட்சத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். இந்த கஜேந்திர மோட்சத்தை கேட்பதனால என்னென்ன கிடைக்கும்னா தத்கதா சுமஹத் புண்ணியம், மகத் புண்ணியம், சுமஹத் புண்ணியம் நல்ல புண்ணியம் கிடைக்கும். தன்யம் புண்ணியம் மட்டும் இல்லாம தன்யம் நல்ல பைசாவும் கிடைக்குமா, செல்வம். ஸ்வஸ்தியனம் சுபம் எல்லா விதமான மங்களங்களையும் தரக்கூடிய அந்த கஜேந்திர மோட்சத்தை தாங்கள் எனக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னு பரீட்சித்து கேட்டிருந்த உடனே சுகாச்சாரியால் 3 அத்தியாயத்துல இங்க பாகவதத்துல கஜேந்திர மோட்சத்தை சொல்றார். ஆசீர் கிரிவரோ ராஜன் திரிகூட இதி விஷ்ணுதகா க்ஷீரோதேனாமிருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ருதகா. ஆசீர் கிரிவரோ ராஜன் பார்க்கடலுக்கு நடுவுல திரிகூட்டம்ங்கிற மலை 3 கொடுமுடிகளை உடையது. தங்கம், வெள்ளி, இரும்பு அப்படி 3 கொடிமுடிகள், 3 மும்மூர்த்திகளுக்கு அங்க கோவில் இருக்கு. பிரம்மா, விஷ்ணு, சிவன். அப்படி அந்த திரிகூட்டங்கிற மலைக்கு பக்கத்துல ரிதுமதுன்னு வருணனுக்கு சொந்தமான ஒரு காடு. அந்த காட்டுல கஜேந்திரன்கிற யானை ராஜாவா இருக்கான். பொதுவா காட்டுக்கு ராஜான்னா சிங்கம் தானே சொல்லுவோம். ஆனா இந்த காட்டுல ஒரு யானை ராஜாவா இருக்கான். அதுவும் அந்த யானை வந்ததுன்னா யத்கந்தமாத்ராதரயோ கஜேந்திரா வியாக்ராதயோ வியாலமிருகாஸ்ஸ கட்காஹ மகோரகாஷ்சாபி பயாத்ரவந்தி சகௌரகிருஷ்ணாஷ்சரபாஷ்ச மரியகா யத்கந்தமாத்ராதரயோ கஜேந்திரா. இந்த யானையினுடைய கந்தம் பட்டாலே போதுமா கொடிய மிருகங்களாகிய சிங்கம், புலி, கரடி, யாழி அப்படின்னு அந்த மிருகங்கள்லாம் பயந்து ஓடுமாம். துஷ்ட மிருகங்கள்லாம்
ஆனா சாது மிருகங்களாகிய மான், முயல் அதெல்லாம் பயப்படாதான். எப்படி ஒரு ராஜா தர்மத்துப்படி துஷ்டர்களை சிக்ஷிச்சு நல்லவர்களை காப்பாற்றுவானோ அதே மாதிரி இந்த யானை ராஜாவா அப்படி பண்றது. அது எப்படி அந்த ராஜ தர்மம் இந்த யானைக்கு தெரியும்னா, இந்த யானை பூர்வ ஜென்மத்துல இந்திரத்யும்னன்கிற பாண்டிய தேசத்து ராஜாவா இருந்ததாம். இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதி ராஜகா त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नवीराळु लोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम् இந்திரத்யும்னः பாண்டியகண்டாதிராஜகா. சுகாச்சாரியால் இதை பின்னாடி தான் சொல்லறார். ஆனா பட்டத்ரி நாராயணியத்துல சொல்லும் பொழுது அந்த இந்திரத்யும்ன ராஜா கதையிலேருந்தே ஆரம்பிக்கிறார். இந்த யானை பூர்வ ஜென்மத்துல இந்திரத்யும்னன்கிற பாண்டிய தேசத்து ராஜாவா இருந்தானாம். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு சமயம் விஷ்ணு பூஜை பண்றான், பகவத் பூஜை பண்றான். பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இருக்கான். பஞ்சபாத்திரம், மணி, புஷ்பம், சந்தனம், தீபம் எல்லாம், தூபம் தீபம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஆனா எது முக்கியமா எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலையாம். பகவானுடைய பூஜைக்கு வினயம்தான் வேணும். அது இல்லாம தான் பூஜை பண்றோன்னு அகம்பாவத்தோட பூஜை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய குருநாதராகிய அகஸ்தியர் அங்க வரார். குருநாதார் வந்துட்டான்னா பகவானையே பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த நிறுத்திட்டு குருவை பூஜை பண்ணணும்னு சொல்றது. அது தெரியாம இவன் நான் பண்ற பூஜைய குரு பார்க்கட்டுமே அப்படின்னு இருக்க கண்ண மூடின்னு பூஜை பண்ணானா. கபீர்தாசர் சொல்ற, தன் மனசை பார்த்து கேட்டுக்கிறார். ஏ மனசே, ஒரே சமயத்துல குருவும் கோவிந்தனும் வந்துட்டா நீ யார பூஜை பண்ணுவ அப்படின்னு கேக்குறார். அப்போ சொல்லிக்கிறார், குரு கோவிந்த கடே காக்குலாகும் பாய் बलिहारी गुरु आपनी गोविंद दियो बताए गुरु गोविंद दो करे काको लागूं पाय. ஒரே சமயத்துல குருவும் கோவிந்தனும் வந்துட்டா என் மனசே நீ யாரிடத்துல போவ அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுக்கு அவரே சொல்றார், நான் கண்டிப்பா குருநாதால் கிட்டதான் போவேன். ஏண்டான்னா நமக்கு கோவிந்தனை காமிச்சு கொடுத்தது குருநாதர் தானே. குருநாதர் வரத்துக்கு முன்னாடி பகவான் வந்து நிக்கலையே. குருநாதர் காட்சி கொடுத்ததுனால தானே நமக்கு அந்த பகவான் தெரியறான். பகவான் தூதுக்கு போகும் பொழுது அங்க விஸ்வரூபம் காட்டுறான். அந்த அரசவையில ஹஸ்தினாபுரத்துல காட்டும் பொழுது விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு முன்னாடியே துரியோதனனுக்கு காட்டுறான் விஸ்வரூபத்தை. அப்படி காட்டின உடனே துரியோதனன் அதை பார்த்துட்டு இது கிருஷ்ணன் ஏதோ மாயாவி மேஜிக் பண்றான் அப்படின்ட்டான். ஏன்னா அவனுக்கு குரு கிருபை இல்லை, அதனால பகவானை புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவங்க திருதராஷ்டிரன் சொல்றார், எனக்கு கண்ணு தெரியல, பிறவி குருடனா இருக்கிற எனக்கே பகவானுடைய விஸ்வரூபம் தெரியறது, இது மாயா கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அந்த துரியோதனனுக்கு புரியல. ஏன்னா அவனுக்கு குரு கிருபை இல்லை. ஆனா பகவான் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டும் பொழுது அவர் வந்து ஃபர்ஸ்ட் கீதாச்சாரியனா குருவா இருந்து கீத உபதேசம் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பகவானை புரியுறது. அதனால பகவானை புரியணும்னா அதுக்கு குரு கிருபை வேணும். அப்படி இருக்க இவ குரு வந்திருக்கார், அது நம்மள பண்ண அது தெரியாம குரு மதிக்காம தாம் பண்ற பூஜையை குரு பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி கண்ணை இன்னும் இறுக்கி மூடிண்டு இப்படி தியானம் பண்ற மாதிரி அபிநயம் பண்றான். அதை பார்த்த உடனே அகஸ்தியருக்கு கிருபை வந்துடுத்தான். இவன் இப்படி பூஜை பண்ணி எப்போ பகவானை சாட்சாத்கரிக்க போறான், நம்ம இவனுக்கு சீக்கிரமா பகவானை கிருபை பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லி, மதம் பிடிக்கிறது யானையுடைய சுபாவம்பா, நீ மனுஷனா இருந்து மதம் பிடிச்சுட்டு இருக்கியே, நீ யானையா போக கடவுது அப்படின்னு சபிச்சுட்டார். சபிச்சோடனே தப்புக்கு வருந்தி மன்னிப்பு கேட்க இப்ப சொன்னார், பகவானுடைய கரஸ்பருஷம் எப்போ உனக்கு பிராப்திக்குமோ, பகவானுடைய திருக்கை எப்போ உன் துதிக்கைய பிடிக்குமோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த ராஜா தான் இந்த காட்டுல யானையா இருக்கான். ஒரு சமயம்
அந்த காட்டுல எல்லா மிருகங்களுக்கும் தண்ணி கஷ்டம் வந்துடுதான். உடனே ராஜாவாகிய கஜேந்திரன்ட்ட போய் சொல்ல, அந்த யானை தன்னுடைய துதிக்கைய தூக்கி மோந்து பார்த்துதான். அப்போ தூரத்துல ஒரு தாமரை வாசனை வந்தது. தாமரை தண்ணி இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அதனால அந்த வாசனைய நுகர்ந்துட்டே போறார். எப்படி போறாருன்னு இங்க சொல்றார். சகர்ம தப்த கரிபிக்கரேனுவிகி விருதோ மதச்சுத்கலவைரனுத்ருதஹ கிரிம் கரிம் நா பரிதः பிரகம்பயன் நிஷேவ்யமானோலிகுலைர்மதாசனைஹி சகர்ம தப்த கரிபிக்கரேனுவிகி. இந்த யானை ஒவ்வொரு அடி அந்த மலையில எடுத்து வைக்கும் பொழுது அந்த மலையே குலுங்கறதாம். அப்புறம் எழுத்தாப்புல பெரிய மரமாகிய ஆலமரமோ அரச மரமோ இருந்தா நம்மள மாதிரி பிரதட்சிணமாலாம் போகாதான். தன்னுடைய தந்தத்தினால குத்தி தூக்கி எரிஞ்சு ஒரு ரோடு போட்டுண்டு போறதாம். இப்படி எல்லா யானைகளையும் அழிச்சுண்டு அங்க ஒரு பெரிய ஜலாசயம். இந்த ஏரியா பார்த்தோடனே யானைகளுக்கெல்லாம் தண்ணியை பார்த்தாலே ஒரு குஷி, அது பாட்டுக்கு ஜாலியா குளிக்கும். அதே மாதிரி இங்க எல்லா யானைகளும் அந்த தண்ணியை பார்த்து குளிச்சு குடித்து சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த யானைலாம் விளையாடுறது. இந்த தண்ணியில ஒரு யானை இப்படி தன்னுடைய துதிக்கை போட்டு இப்படி ஓங்கி அடிக்கிறது, எவ்வளவு தூரம் தண்ணி மேல போறதுன்னு பாக்குறது. அப்புறம் இந்த யானை அந்த தண்ணியை உறிஞ்சு பூவானம் விடுறது. இப்படி அம்மா யானைகள்லாம் குழந்தை யானையை குளிப்பாட்ட இந்த எல்லா யானைகளும் தண்ணியில குளிச்சு பண்ணா அங்க இருக்கிற ஜலஜந்துக்கள்லாம் கஷ்டப்படுறது. மீன் ஆமை முதலிய மிருகங்கள்லாம் அங்க கஷ்டப்படும் பொழுது அந்த ஜலத்துக்கு மகரேந்திரன் அந்த முதல ராஜாவா, அதெல்லாம் அவளோட ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த முதல கிளம்பி வருது. அந்த முதல யாருடான்னா ஹூஹூங்கிற கந்தர்வனா. ஹூஹூங்கிற கந்தர்வனா அவன் ஒரு சமயம் அவெல்லாம் தேவலோகத்து பாடகால் கச்சேரி பண்றவா. அவன் ஒரு சமயம் இந்த தேவல மகரிஷி அனுஷ்டானம் பண்ணும் பொழுது குளத்துல அவன் முதல மாதிரியே அவர் காலை பிடிச்சி இழுத்தான் அடியிலேருந்து. உடனே அவர் முதலையோன்னு பயந்தார். பார்த்தா கந்தர்வன். ஏன்பா நீ கந்தர்வனா முதல பண்ணக்கூடிய காரியத்தை பண்றையே, நீ முதலையாவே இருந்து பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே பெரிய முதலையா போயிட்டான். உடனே எனக்கு எப்ப சாப விமோச்சனம் அப்படின்னு கேட்க, பகவானுடைய சக்கரம் எப்போ மேல படுமோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ரிஷிகள்லாம் சாபம் கொடுப்பாலே தவிர விமோச்சனம் பண்றதுக்கு பகவான் தான் வரணுமா. பகவான் ஒரு சமயம் வந்தா சகஸ்ர காரியத்தையும் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நம்மளும் ஒரு காரியத்துக்கு ஒரு 4-5 வாட்டி வந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்படி அந்த பகவான் யோசிச்சான், கையில கொடுக்கணும்னா கையில உள்ள சக்கரத்தை விடணும். சோ அந்த முதலையும் யானையும் சேர்த்து விட்டுடுவோம் அப்படின்னு அங்க நூற்றுக்கணக்கான யானைகள் குடிக்கும் பொழுது கரெக்டா கஜேந்திரனுடைய காலை பிடிச்சுதான் இந்த முதல. அது எப்படி கரெக்டா கஜேந்திரனுடைய காலை பிடிச்சதுன்னா அந்த முதலுக்குள்ள உள்ள பகவான் பிடிக்கும்படி செய்தார். தம் தத்ர கஷ்டின் நிருபதைவ சோதிதோ கிராஹோ பலியாம் சரணேருஷாக்ரஹீத் எதிர்ச்சையைவம் யசனம் கதோ கஜோ யதாபலம் சோதிபலோ விசக்ரமே. அந்த முதலுக்குள்ள உள்ள பகவான் பிடிக்கும்படியா செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த முதல காலை பிடிக்க இந்த யானை வெள்ள இழுத்து பார்த்தது, அதால முடியல. மற்ற யானைகள்லாம் தும்பிக்க கொடுத்து ஹெல்ப் பண்ணி வெள்ள இழுத்து பார்த்தும் அந்த முதலையோட பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால கொஞ்ச நாள் இருந்து பார்த்து கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணி பார்த்தது, அதுகளால முடியலன்னொடனே அதுகள்லாம் தனக்குள்ள ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு யானைகள்லாம் கிளம்பிடுத்தோம். இந்த யானை வெள்ள இழுக்க முதல உள்ள இழுக்க, இந்த யானை வெள்ள இழுக்க முதல உள்ள இழுக்க, இப்படியே 1000 வருஷம் போச்சான். அப்போதான் கஜேந்திரனுக்கு ஒண்ணு தோணித்தான். ஒண்ணு காலத்தினால மரணம் ஏற்பட்டிருக்கணும், அல்லது பசியினால மரணம் ஏற்பட்டிருக்கணும். இந்த யானைக்குன்னு இவ்வளவு வயசு இருக்கு, அவ்வளவு வயசுதான் இருக்க முடியும். ஆனா 1000 வருஷமா இந்த நானும் வெளில இழுத்துன்னு இருக்கேன், இந்த முதலையும் உள்ள இழுத்துன்னு இருக்கு, எனக்கும் மரணம் ஏற்படலை, இந்த முதலைக்கும் மரணம் ஏற்படலை, நானும் ஒன்றும் சாப்பிடலை, இந்த முதலையும் என் காலை பிடிச்சுட்டே இருக்கே தவிர சாப்பிடல, பசியினால மரணம் ஏற்பட்டிருக்கணும். அப்போ அதுவும் நடக்கலைன்னா நம்ம மரணத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகவான் தேவன் இருக்கான் அப்படின்னு பீதம் பிரபன்னம் பரிபாதி யத்பயாத் மிருத்யு பிரதாவத்யரணம் தமீமஹி. அந்த பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றானாம். யானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், அது பிளிரதான முடியும் அப்படின்னா
அங்க சுகாச்சாரியா சொல்றா, ஏவம் யவசிதோ புத்யா சமாதாய மனோவிருதி ஜஜாவ பரமம் ஜாப்யம் பிராக் ஜன்மன் அனுசிக்ஷிதம். அது போன ஜென்ம படிச்ச ஸ்லோகத்தை மனசுனால நினைக்கிறத அதை நமக்கு சுகாச்சாரியால் இந்த ஸ்துதியா அருளி செய்யறார். நமோ பகவதே தஸ்மை யதயேதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி நமோ பகவதே தஸ்மை. அந்த பகவானுக்கு நமஸ்காரம், அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஏன் அந்த பகவானுக்கு நமஸ்காரம்னா, பகங்கிற சப்தத்துக்கு 6 அர்த்தம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியா வைராக்யஸ்யாத மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இதீரணா. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, ஐஸ்வர்யம் எல்லாரையும் அடக்கி ஆளும் தன்மை. சில பேர் அவாத்துக்கு ராஜாவா இருப்பா, சில பேர் அந்த மாவட்டத்துக்கு ராஜாவா இருப்பா, சில பேர் அந்த ஸ்டேட்டுக்கு ராஜாவா இருப்பா, சில பேர் அந்த நாட்டுக்கு ராஜாவா இருப்பா. ஆனா எவருடைய ஆக்ஞைய கேட்டா ஈரேழு 14 லோக்கமும் கட்டுப்படுமோ. பூர்புவ சுவர் மகர் ஜன தபஸ் சத்திய கீழ அதலம் இதலம் சுத்தலம் தலாத்தலம் ரசாத்தலம் பாத்தாளம்னு இந்த 14 லோகமும் எவருடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு இருக்குமோ அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை உடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஹா, தர்மஹா எவர் ஒருவர் தர்மத்தை ஏற்படுத்தி அதை காப்பாத்தி அதன்படி நடந்துட்டு வராரோ, மத்தவா தர்மத்தை மீறினாலும் இவர் தர்மத்தை மீற மாட்டார். தர்மம் அழியணும்னு இல்ல, தர்மத்துக்கு ஒரு சின்ன உடம்பு சரியாம கிளானி ஏற்பட்டா கூட போதுமா பகவான் அவதாரம் பண்ணிருவானாம். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானவ தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். அந்த சின்ன கிளானி ஏற்பட்டா கூட அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வருவாரே எவர் தர்மஸ்ய பிரபு அச்சுதா, அப்பேற்பட்ட அந்த தர்மத்தை உடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸஹா, எவர் அழிவில்லாத புகழுடையவரோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஏன்னா புண்ணிய ஸ்லோகன்னு பகவானுக்கு தான் பேர். இந்த பாகவதமோ ராமாயணமோ திரேதாயுகம் துவாபர யுகத்துல நடந்தது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புகழ் அழியாம இருக்கே. அப்பேற்பட்ட அழியாத புகழுடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸஹா ஸ்ரீயஹா. ஸ்ரீயஹா லக்ஷ்மி தேவிக்கு சஞ்சலான பேரு. ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்க மாட்டான். இன்னைக்கு ஒருத்தன் பணக்காரனா இருந்தா நாளைக்கு ஏழையா போயிடுவான். அப்படி திடீர்னு ஏழையா இருக்கிறவன் திடீர்னு பணக்காரன் ஆயிடுவான். அப்படி யாரிடத்திலையும் ஸ்திரமா இல்லாத அந்த மகாலட்சுமி அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு எவருடைய பக்ஷஸ்தலத்தை விட்டு நீங்காம இருக்காளோ அப்பேற்பட்ட ஸ்ரீய உடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதிஸ்ரீ விபாவனஹ ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயஹ. இப்படி எவர் ஸ்ரீதரனோ எவன் ஸ்ரீனிவாசனோ எவன் மாதவனோ அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நமஸ்காரம். வைராக்யஸ்யாத மோக்ஷஸ்ய, இவர்கிட்ட மகாலட்சுமியே இருந்தாலும் இவர் எதிலையும் பற்றற்று இருக்கிறவராம். அப்படி பற்று இல்லாத தான் மட்டும் பற்றற்று இருக்கிறவர் இல்ல, தன்னை சரணாகதி பண்ணவாளுடைய பற்றையும் அகற்றக்கூடிய அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். இந்த 5மே எல்லாரிடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஐஸ்வர்யம் கொஞ்சம் இருக்கும், தர்மம் கொஞ்சம் இருக்கும், யசஸ் கொஞ்சம் இருக்கும், ஸ்ரீ கொஞ்சம் இருப்பா, வைராகியம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா மோட்சம்ங்கிறது பெருமாளிடத்துல மட்டும்தான் இருக்கு. சமக்கிரமா அந்த பெருமாள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த மோட்சம் யாரால கொடுக்க முடியுமோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோகராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருகைஷ்டோபகீதம் அங்கா சங்கா ததா ஸ்ரீரகில விதசின குவாபி தே சங்கவார்த்தா தத்காதாகாரவாசின்
முரவரா பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. அதனால நமோ பகவதே தஸ்மை, அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அந்த பகவானுக்கு நமஸ்காரம் சொன்னான்னா இன்னும் இந்த பகவான்னு பாக்குற மாதிரி வரலையாம். அதனால நமோ பகவதே தஸ்மை, அந்த பகவான் இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா யதஏதச்சிதாத்மகம், அந்த பகவான் உள்ள இல்லைன்னா பேச முடியாது, நம்மளால கேட்கவும் முடியாது. யதஏதச்சிதாத்மகம் புருஷாய, பகவானுக்கு புருஷன்னு பேரு. ஏன்னா இந்த புறமாகிய சரீரத்துல அந்தர்யாமியா இருக்கிறதுனால புருஷாய, ஜீவனும் புருஷன் தானே, அவரும் சரீரத்துலதான் இருக்காருன்னா ஆதி பீஜாய, எவர் ஆதி மூலமோ அப்படின்னு ஆதி பீஜாய பரேஷாயா அபிதீமகி, அபிதீமகி தியானிப்போமாக, அந்த பகவான தியானிப்போமாகன்னு பகுவச்சனத்துல சொல்ற. தியானிப்போம்னா தியானங்கிறது ஒருத்தர் தான் பண்ண முடியும். பஜனைன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம், தியானங்கிறது தனியா பண்ணணும். இன்னொருத்தர் இருந்தான்னா அவ என்ன பண்றான்னு தியானம் டிஸ்டர்ப் தான் ஆகும். ஆனா இங்க அபிதீமகின்னு எந்த தியானத்தை சொல்றாருன்னா கதாசிரவணத்தை தான் சொல்றாராம். கதாசிரவணம் பண்ணும் பொழுது, நான் சொல்லும் பொழுதே அந்த பகவானுடைய தியானம் நம்ம எல்லாரோட மனசுலயும் அப்படி வர்றதுனால எல்லாரும் சேர்ந்து தியானிப்போங்கிறது இங்க குண கதாசிரவணம் அப்படின்னு நமக்கும் சேர்த்து இங்க கஜேந்திரன் பிரபத்தி பண்றார். யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யைதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா தம் பிரபத்யேத் ஸ்வயம் புவம் யஸ்மின்னிதம் யதச்சேதம். இந்த உலகத்துக்கு பகவான் ஆதாரமா இருக்கார் அப்படிங்கிறார். ஆதார ஆதேய பாவத்தை சொல்றார். எப்படி ஒரு சுவர், ஒரு சித்திரம் வரைய சுவர் ஆதாரமா இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு பகவான் ஆதாரமா இருக்காராம். யதச்சேதம், பகவான் இந்த உலகத்துக்கு காரணமாகவும் இருக்காராம். ரெண்டு காரணம் சொல்லுவா, உபாதான காரணம் நிமித்த காரணம்னு. யதச்சேதம் அப்படிங்கிறது உபாதான காரணம். ஒரு பானை பண்றதுக்கு மண்ணு காரணமா இருக்கு, சோ அது உபாதான காரணம். அந்த பானை ஒரு குயவனால பண்ணப்படுறது. ஏனேதம் அது நிமித்த காரணம், யார் பண்றாலோ அது நிமித்த காரணம். அதே மாதிரி ஒரு 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 பூஷணம் ஒரு பூஷணம் வரத்துக்கு தங்கம் உபாதான காரணமா இருக்கு, அதை செய்யக்கூடிய தட்டான் நிமித்த காரணமா இருக்கார். அப்போ பகவான் இந்த உலகத்துக்கு காரணம் சொன்னேலே, அவர் உபாதான காரணமா இருக்காரா நிமித்த காரணமா இருக்காரான்னா ரெண்டுமாவும் அவர் தான் இருக்காரா. அது எப்படி ஒரே வஸ்து ரெண்டுவாகவும் இருக்க முடியும் அப்படின்னா எதோர்ணநாபிஹி அப்படிங்கிறார். எப்படி ஒரு சிலந்தி வலை பின்ற மாதிரி அப்படிங்கிறார். சிலந்தி வலை பின்னும் பொழுது அது வெளியிலேருந்து ஒரு நூல் வாங்கின்னு அந்த நூல் கண்டை பிரிச்சு கட்டுறதில்லை, தன்னுடைய வாயிலேருந்து ஒரு உமிழ்நீரால எடுத்து அந்த நூலை கட்டுறது, அந்த வலையை பின்றது. ஸோ அந்த வலைக்கு சிலந்தி உபாதான காரணமாகவும் இருக்கு, நிமித்த காரணமாகவும், அதே பின்றதுனால நிமித்த காரணமாகவும் இருக்கு. அதே மாதிரி பகவான் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாகவும் இருக்கார், நிமித்த காரணமாகவும் இருக்காராம். ஒரு மண்ணு விகாரப்பட்டு பானையாறது, அதே மாதிரி பால் விகாரப்பட்டு தயிராறது. அப்போ பகவான் அழிஞ்சி உலகமா ஆறாரான்னா அப்படி இல்லையாம். பகவானாகவே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது உலகமா காட்சித்தரார். காரணம் மட்டும் இல்ல, காரியமாவும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறார். இதம் ஸ்வயம், பகவான் இந்த உலகமாவும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறார். அது எப்படி அழியாம பகவான் உலகமாவே இருக்க முடியும் அப்படின்னா சொல்லுவா, மாரீச்சன் மாரீச்சன் அவ போய் மான் வேஷம்லாம் போட்டுட்டு வரல. சீதை வரும்பொழுது, ராவனோட வரும்பொழுது மாரீச்சனா தான் வந்தான், போய் வேஷம்லாம் போட்டுட்டு வரல. சீத்தை பார்க்கும் பொழுது மட்டும் ஒரு தங்கமானா காட்சி கொடுத்தான். அதே மாதிரி சாதாரண மாயாவி மாரீச்சனே சீத்தை பார்க்கும் பொழுது மானா தெரியும் பொழுது மகா மாயாவியான பகவான் நம்ம பார்க்கும் பொழுது உலகமா தெரியறாள். அப்போ உலகம் இருக்கா பகவான் இருக்காரான்னா பகவான் தான் இருக்கார், நம்ம பார்க்கறதுக்கு உலகமா இருக்கு. ஞானிகள்லாம் இந்த உலகத்தையே பகவானா பார்க்கறா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா.
பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் விஜய்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிதே நந்தலாலா. மகாத்மாக்கள்லாம் பார்க்கும் பொழுது காக்காவை பார்த்தாலும் கிருஷ்ணன் மாதிரி இருக்குங்கிறார், மரத்தை பார்த்தாலும் ராமர் மாதிரி இருக்குங்கிறார், ஏதாவது யாராவது ஒரு பேசினா கூட பகவான் நீ பேசுற கீதம் மாதிரி இருக்குங்கிறார். இதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். கடைசியா சொல்றார், தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. எனக்கு தீக்குள்ள விரலை வச்சாலும் கிருஷ்ணா உன்னை தொடர மாதிரி இருக்குங்கிறார். ஏதாவது பூஜை பண்ணும் போது தெரியாம ஊதுபத்தி பட்டாலே சுருங்கிறது, ஆனா அந்த தீயின் தெரிஞ்சு தொடும் பொழுதே கிருஷ்ணா உன்னை தொடர மாதிரி இருக்குங்கிறார். அதனால பகவான் உலகமாவே இருக்காங்கிறதுக்கு ஆண்கள் தான் சாட்சி. நம்மாழ்வாரும் அப்படிதான் இருந்தார். தின்னும் சோறு பருகும் நீர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருந்தார். அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு கிருஷ்ணன், குடிக்கிற ஜலம் கிருஷ்ணன், சாப்பிட்ற வெத்தலை கிருஷ்ணன் அப்படின்னு இல்லையா. கிருஷ்ணனே சாப்பாடு, கிருஷ்ணனே ஜலம், கிருஷ்ணனே வெற்றிலை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உலகமா இருக்கார். சரி, இதம் ஸ்வயம் என்னதான் பகவான் உலகமா இருந்தாலும் சரி, உலகமா பகவான் இருக்காருன்னா லோக சௌக்கியத்தை அனுபவிச்சாலே பகவான் அனுபவிக்கிற மாதிரி தானே அப்படின்னு. நம்ம காஃபி பிடிக்கும், பகவான் தானே எல்லாமா இருக்கார், காஃபி பகவான் அப்படின்னு சொல்லி குடிச்சான்னா பகவான் உலகமா இருந்தாலும் யோஸ்மாத் பரஸ்மாச்சவரா இந்த உலகத்துக்கும் அப்பாற்பட்டவராம். தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் அப்பேற்பட்ட அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு இந்த கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்றார். நமக்கும் சேர்த்து ஸ்தோத்திரம் பிரபத்தி பண்றாராம். மாதிருக் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷணாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வாம்சேன சர்வதனுவின் மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. மாதிருக் பிரபன்ன என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து பசுபாஷ விமோக்ஷணாய எல்லாருக்கும் சேர்த்து பிரபத்தி பண்றார். எல்லாரையும் நீ விடுவிக்கணும். ஏன் விடுவிக்கணும்னா ஒரு கட்டுப்பட்டு இருக்கிறவனே பந்தப்பட்டவனை விடுவிக்க முடியாது. நீ முக்தனா இருக்கிறதுனால முக்தனா இருந்தாலும் கிருபா வேணும். நீயோ கிருபாலு ஆச்சே, பூரி கருணாய பூரி நிறைய கிருப உள்ளவனாச்சே, அதனால என்னை விடுவிக்கணும். நமோலயாய சரி ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் விடுவிச்சுடுவேன் அப்படின்னா நீ எப்பொழுதுமே இருக்கிறவனாச்சே, நமோலயாய அழியாதவனாச்சே, அதனால எல்லாரையும் காப்பாற்றணும். ஸ்வாம்சேன சர்வ தனுபிரன் மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு எல்லா தேவர்களும் வந்த உடனேயே இந்திரன், யமன், வருணன், வாயு, அக்னி இப்படி எல்லா பிரம்மாவை கொண்டு எல்லாருமே வந்துட்டா. யார் அந்த ஆதி மூலம் அப்படிங்கிற பாக்கிறதுக்காக வந்துட்டா. அவளே காப்பாத்தலான்னு வந்தா. ஆனா கஜேந்திரன் சொல்லிட்டான், ஜிஜி விஷே நாவமிகா முயாக்கிம் அந்தர்பகிஷ்சாவிருத ஏவயோன்யா இச்சாமி காலேன நயஸ்ய விப்ளவஹா தஸ்யாத்மலோகா தஸ்யாத்ம லோகவரணஸ்ய மோக்ஷம் லோகாவரணஸ்ய மோக்ஷம். என்னை இந்த முதலேட்டேன்னு மட்டும் காப்பாத்தினா போறாது. ஏன்னா நாளைக்கு வேற ஒரு குளத்துல குளிக்க போவேன், வேற ஒரு முதல்ல என் காலை பிடிக்கும், அதனால இந்த யான சரீரத்திலேருந்தே எனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னு கஜேந்திரன் சொன்னதுனால மோட்சம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். பெருமாள் ஒத்தரால மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறதுனால அங்கேந்த சுத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷானை நாகவித்ய பிரியாதி சர்வாத்மாத்மம் பூரி காருண்ய வேகா தார்க்யாரூட பிரேக்கிதோ புரஸ்தாத். இப்படி அந்த பகவான் கருடன் மேல ஏறி சக்ரேனத்வம் ஹஸ்தீந்திரத்வம் ஹஸ்தபத்மேன கிருத்வா சக்ரேனத்வம் நக்ரவர்யம் யதாரீஹி
गन्धर्वेऽस्मिन् मुक्तशापे च हस्ति त्वत्सारूप्यं प्राप्यते दीप्यते स्म. தன்னுடைய சக்கரத்தினால அந்த முதலைய அடிச்சு கஜேந்திரனை கை கொடுத்து காப்பாத்தினாராம். அது காப்பாத்துக்கு முன்னாடி கஜேந்திரன் பகவான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே பகவான் வைகுண்டத்துல இருந்தே காப்பாத்திருக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அந்தர்யாமி பகவான் தானே. எப்படி முதலைய பிடிக்கும்படி செய்தாரோ அந்த முதல்ல விட்டு போகும்படி செய்தா அந்த முதல்ல விட்டுருக்கும் கஜேந்திரன் ஃப்ரீயா இருப்பார். ஆனா பகவான் இங்க கிளம்பி வராராம். ஏன்னா பகவான் வந்தா சமர்ப்பணம் பண்ணணும்னு அந்த தாமரை குளத்திலேருந்து ஒரு தாமரை கஜேந்திரன் பறிச்சு வச்சுருக்காராம். அந்த தாமரையை வாங்கிப்பதற்காகவே பகவான் வரார். பகவான் வந்தோடனே சோந்தஸ்யர சிறுவலைன கிரீதார்த்தோ திருட்வா கருத்பதி ஹரிங்க உபாத்த சக்கரம் முக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரவா கிருத்ராத் நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தேன்னு அந்த தாமரப்பூவை சமர்ப்பணம் பண்ண பகவான் சக்கரத்தினால முதலை அடிச்சு கஜேந்திரனை காப்பாத்தினார். இவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்ணது என்னவோ இந்த யானை. ஆனால் ஃபஸ்ட்டு சாப மோட்சம் யாருக்கு ஆச்சுதான்னா முதலைக்கு தான் ஆச்சான். ஏண்டான்னா நம்ம பகவானை நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ணுறதை காட்டிலும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாகவதால் காலை பிடிச்சின்னு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவா. இப்படி கஜேந்திரன் அந்த மகரேந்திரன் சாப விமோச்சனமாகி கந்தர்வனாகி போனான். ஆனால் இங்கே கஜேந்திரன் இப்படி தடவி கொடுத்தோடனே பகவானுடைய சாரூப்பியம் கிடைச்சுடுத்தான். என்ன ஆச்சரியம் என்னடான்னா ஒரு ராஜா சாபத்தினால யானையா போனா சாபம் நீங்கினா ராஜாவாதான ஆனும். ஆனா இங்க அவர் பகவான் ஆயிட்டாராம். ஏன்னா அவர் பண்ண அந்த சரணாகதி அப்படி, அவர் பண்ண பிரபத்தி எப்படி. கஜேந்திர மோட்சத்தை வச்சுதான் ஆழ்வாரும் சரணாகதி பண்றார். உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவதன்றே ஒப்பிலேன் ஆகிலும் நினையடைந்தே ஆணைக்கு நீர் அருள் செய்தமையாள். பொதுவா லோகத்தை சொல்லுவா, உனக்கு படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா படிக்கிறவனோட சேர்ந்துக்க வேண்டிதான, பணத்துக்கு துப்பு இல்லைன்னா பணக்காரனோட சேர்ந்துக்க வேண்டிதான அப்படின்னு சொல்லுவா. ஆனா நன்னா படிக்கிறவனும் ஃபெயில் மார்க் இருக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டான். ஏதாவது இப்படி காட்டினா டக்குன்னு பார்த்து எழுதணும், எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு அப்படி ஒன்றுமே பார்த்து அதாவது காட்டினா பார்த்து எழுதுற அளவுக்கு தெரிகிறவனோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பான். அப்படி இருக்கும் பொழுது பகவானே எனக்கு உன்கிட்ட வரத்துக்கு துப்பு இல்லை, இருந்தாலும் நான் உன்கிட்ட வந்தேன். ஏன்னா அந்த குளத்தங்கரையில யானை நாராயணா கூப்பிட்டுதே நீ ஓடி போனையே, அதனால எனக்கும் நீங்கள் அருள் செய்யணும். பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் நரங்கத்தரவனே பள்ளியானே. கடைசி காலத்துல நான் உன்னை நினைப்பேனா நினைக்க மாட்டேனான்னு சொல்லலை, நினைக்க மாட்டேன், கன்ஃபார்மா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். யார் சொல்றாருன்னா ஆழ்வார் சொல்றார். ஆழ்ந்து தியானம் பண்றதுனாலதான் அவளை ஆழ்வாருன்னே சொல்றோம். அவரே சொல்லிட்டார் கடைசி காலத்துல நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாம் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிடுறா, என்ன பகவான் நாமத்தை சொல்ல முடியுமா, இல்ல அந்த பகவானை குறிச்சு ஸ்மரணம் பண்ண முடியுமான்னு தெரியாது, நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. அதனால அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன், என்னுடைய நாக்கு நன்னா இருக்கும் பொழுதே நான் அந்த பகவன் நாமத்தை சொல்லிடுறேன். அதனால நான் இப்ப சொன்ன பகவன் நாமத்தை கடைசி காலத்துல சொன்னதா நினைச்சுட்டு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அந்த பகவன் நாமத்தை சொல்றார். நாராயண 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 பகவான் அந்த கஜேந்திரன் ஆயிஷண்டு தன்னுடைய லோகத்துக்கு போகும்பொழுது சொல்றார், ஏமாம் ஸ்துவந்த்யனேனாங்க பிரதிபுத்திய நிஜாத்யே தேஜாம் பிராணாத்யே ஜாகம் ததாமி விமலாம் மதிம். இந்த கஜேந்திர மோட்சத்தை யாரு காலம்புற எழுந்து படிக்கிறாளோ அவளுக்கும் கடைசி காலத்துல நல்ல புத்தி கொடுத்து அழிச்சுண்டு போவேன். இந்த கஜேந்திர மோட்சத்தை படிக்க முடியலன்னாலும் கஜேந்திரனை காப்பாத்தின பகவானுக்கு ஹரின்னு பேரு. அதனால அந்த பகவான் நாமத்தை ஹரி ஹரின்னு சொன்னா போதும், அவளுக்கும் கடைசி காலத்துல அந்த
நல்ல புத்தியை கொடுத்து நான் அழிச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்றார். அந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய தத்துவம் என்னடான்னா, கஜேந்திரன்கிறது ஜீவன். அவர் சம்சாரமாகிய இந்த குளத்துல குளிக்கும் பொழுது காலனாகிய முதல்ல காலை பிடிச்சான். ஏன் காலை பிடிச்சான்னா, காலன் முதல்ல காலை தான் பிடிப்பானா. அப்போ எப்போ நமக்கு கால் வலிக்கிறது, கீழே உட்கார முடியலன்னு ஆறுதோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் காலன் பிடிச்சி விட்டான். அப்படி தெரிஞ்சா என்ன பண்ணணும்னா, கஜேந்திரன் பண்ண மாதிரி பகவானை கால் பண்ணணும் அந்த துதிக்கையால. அப்படி பகவானை கூப்பிட்டுட்டோம்னா பகவான் காலமாகிய ஞானமாகிய சக்கரத்தினால காலனாகிய முதலையை அடிச்சு ஜீவனான கஜேந்திரனை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய தத்துவத்தை சொல்றார். அந்த கஜேந்திரன் மாதிரி நமக்கும் அந்த பகவான் கடைசி காலத்துல நல்ல புத்தி கொடுத்து ஐஹின் போனோன்னு அந்த ஹரிபகவானை ஸ்மரிச்சுப்போம். हरि 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 स्मरण करो, हरि 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 स्मरण करो, हरि चरण कमल ध्यान करो, हरि चरण कमल ध्यान करो, हरि 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 स्मरण करो, हरि 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 स्मरण करो, मुकुंद माधव सेवा करो, मुकुंद माधव सेवा करो, मुरहर गिरिधारी भजन करो, मुरहर गिरिधारी भजन करो, हरि 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 स्मरण करो, हरि 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 स्मरण करो करो। सर्वत्र हरिनाम स्मरणं हरि। सद्गुरुनाथ महाराज की जय। राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे।